நீங்க அடுத்த 30 நாளுக்குள்ள நீங்க எல்லா பாக்ஸ் கொஸ்டினும் சயின்ஸ்ல வந்து கவர் பண்ற மாதிரி உங்களுக்கான வீடியோ வந்து நாங்க போஸ்ட் பண்ண போறோம். ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் வீடியோஸ். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கொஸ்டின் எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா பூமியும் அது மட்டும் இல்லாமல் நிலாவை பற்றின ஒரு விஷயம் தான். அது எதை பற்றின்னு கேட்டிங்கன்னா ஈர்ப்பு விசை, அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா மூணுக்கு வந்து எர்த்தோட கம்மியாக இருக்குது, அதாவது பூமியோட வந்து நிலாவுக்கு வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு கான்செப்ட் இருக்குது. ஒன்று வந்து என்னன்னு பாருங்கள், எடை அப்படின்ற கான்செப்ட், இன்னொன்று வந்து நிறை, அதாவது வெயிட் அண்ட் மாஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த கான்செப்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மூணுக்கு வந்து எர்த்தோட கம்மியாக இருக்குது. செகண்ட், இதனால ஏதாவது மாற்றம் ஏற்பட போதான்னு கேட்டால் ஏற்படுது. ஆனால் எதுலன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் வில் ரெடியூஸ், அதாவது வெயிட் வந்து குறைஞ்சிரும். ஆனால் மாஸ், அதாவது நிறை வந்து சமமாகவே இருக்கும். ஸோ வெயிட் வந்து குறைஞ்சாலும் மாஸ்ன்றது வந்து அப்படியே இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். செகண்ட் வந்து the moon's gravitational pull is 1/6 of the earth's pull அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது நிலவின் ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசையை போல 6இல் 1 பங்கு இருப்பதால் நிலவில் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட 6 மடங்கு குறைவாக இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, குறைவாக தான் இருக்கும். மூணில் வந்து வெயிட் வந்து 6 மடங்கு கம்மியாக தான் இருக்கும், அதிகமாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எர்த்தில் வந்து 36 கிலோ இருக்குன்னா 6ல் 1 பங்கு அப்படின்னா 6 கிலோ தான் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட், ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாக்ஸ் கொஸ்டின். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சார் நெக்ஸ்ட் என்ன பாக்ஸ் கொஸ்டின் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ப்ரோட்டீன் சீரிஸோட நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிள். இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து தேவைப்படாது. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து தேவையே படாது. இதில் என்னென்னா எப்படி வந்து டைம் பார்க்குறதுன்றதுக்கு வந்து ஒரு சின்ன கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம் ஓரியன்டாக இது வேணாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரியபாட்டா வந்து ஒரு கான்செப்ட் வந்து ரெடியூஸ் பண்ணியிருப்பார். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிவரை வந்து எடுக்கிறாங்க, ஒரு ஆறையும் அதில் இருக்க கப்பலையும் கம்பேர் பண்ணுற மாதிரி நம்மளோட எர்த் ரொட்டேஷன் வந்து எந்த சைட்லேருந்து எந்த சைடு வருதுன்னு சொல்கிறாங்கன்னா பூமி ஆனது மேற்கிலிருந்து கிழக்கு தான் வந்து சுற்ற வேண்டும் என்று அனுமானித்தார். அதாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரம் தி ஈஸ்ட் டு வெஸ்ட், அதாவது எர்த்து வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட் வந்து ரொட்டேட் பண்ணலை, எர்த்து வந்து ரொட்டேட்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ நம்ம எர்த்து வந்து வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு வந்து ரொட்டேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மேலே இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாமே என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் வர மாதிரி வந்து தெரியுது அப்படின்ற கான்செப்ட் வந்து சொல்கிறாங்க. இதில் ரெண்டு விஷயம், எர்த்தோட ரொட்டேஷன் வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்ஸ் நட்சத்திரம் வந்து எப்படி மூவ் ஆன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் டு வெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாக்ஸ் கொஸ்டின். ஸோ இதை நல்லாவே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கான்செப்ட், ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் எதை பற்றி பார்க்க போறோம்னா ஆசிலேஷன்ஸ், அதாவது அதிவேகத்தில் இயங்கும் அலைவு இயக்கம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து ஆசிலேஷன்ஸ் நடக்கும்போது அதுக்குன்னு ஒரு பேர் வந்து கொடுக்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிர்வுறுதல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதை தான் வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன்ஸ். ஸோ ஃபாஸ்ட் ஆசிலேஷன்ஸ் ஆர் ரெஃபர்ட் டு அஸ் வைப்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேர்ம். குரூப் 4 எக்ஸாம்ஸில் இந்த மாதிரியான ஈஸியான பாக்ஸ் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்துட்டே இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்து இங்கே நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட் ஆசிலேஷன்ஸ் ஆர் ரெஃபர்ட் டு அஸ் வைப்ரேஷன்ஸ். ஏன் உங்களுக்காக இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே கொடுத்துருக்கேன்னா சில நேரங்களில் வந்து இங்கிலீஷில் படிக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாகவே வந்து புரிஞ்சிடும், சில விஷயங்கள் வந்து தமிழில் படிக்கும்போது ஈஸியாக புரியும். ஸோ ரெண்டையுமே வந்து நீங்கள் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கான எக்ஸாமில் இந்த கொஸ்டின் வந்து அவங்களால வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ மூவிங் ஆன் வித் தி நெக்ஸ்ட் கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு பார்ப்போம். ரொம்பவே வந்து சிம்பிளான ஒன்று தான். அலைவு இயக்கம் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக, அதாவது எல்லாமே வந்து கால ஒழுங்கு இயக்கமாக வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது பீரியாடிக் மோஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் ரெண்டு கான்செப்ட் வந்து இருக்குது. ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அலைவு இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அலைவு இயக்கம்க்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் சிம்பிள் பெண்டுலம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்போம், சிம்பிள் பெண்டுலம். ஸோ அது வந்து இதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். செகண்ட் வந்து இந்த பீரியாடிக் மோஷனுக்கு நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்க வேண்டியது எர்த்து வந்து ரொட்டேட் பண்ணுறது, பூமி வந்து சுற்றி வரும்ல, இதை சூரியனை சுற்றி வர அந்த கான்செப்ட் எர்த்ஸ் ரொட்டேஷன், அந்த கான்செப்டை வந்து நம்ம எது கீழே கொண்டு வரலாம்னா பீரியாடிக் மோஷன், அதாவது கால ஒழுங்கு இயக்கமாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் இருக்க என்ன கான்செப்ட் சொல்கிறாங்கன்னா அலைவு இயக்கம் எல்லாமே வந்து கால ஒழுங்கு இயக்கம், அதாவது ஆசிலேட்டரி மோஷன்ஸ் எல்லாமே பீரியாடிக். ஆனால் வந்து கால ஒழுங்கு இயக்கம் எல்லாமே வந்து அலைவு இயக்கம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறது தான் இந்த பாயிண்ட். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்.
இதை அடிக்கடி ரிவைஸ் பண்ணுங்க, திடீர்னு உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து குழம்பிடக்கூடாது. ஸோ இது ரொம்பவே நல்ல விஷயம், மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கொஸ்டினை. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்ப்போம். இது ரொம்பவே ஈஸியான கான்செப்ட். இதில் வந்து என்ன பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இம்முறைக்கு மைய விலக்கல் என்று பெயர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது என்ன விஷயம்? இப்போ வாஷிங் மிஷின் நம்ம எடுக்கிறோம், ஃபஸ்ட்டு வந்து அது துவைச்சதுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து காய வைக்கிறதுக்கு வேகமாக சுற்றும். அந்த வாஷிங் மிஷின் கடன்னு வேகமாக சுற்றும் போது என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு சுழற்சி வந்து ஒன்று வந்து ரெடி ஆகுது. அந்த சுழற்சி மூலமாக என்ன ஆகும்னா, ஈரமான துணி எல்லாமே கொஞ்சமாக வந்து காயிறதை வந்து நம்ம வந்து உணர்வோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மைய விலக்கல், அதை தான் வந்து சென்ட்ரிஃபியூகேஷன் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். என்னது? அது பேர் தான் வந்து சென்ட்ரிஃபியூகேஷன். இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேர்ம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்த கான்செப்ட், இந்த கான்செப்ட் ரைஸ் ஹஸ்க் அப்படின்னா உமி என்பது விதை அல்லது தானியத்தை சுற்றி காணப்படும் கடினமான அல்லது பாதுகாப்பான உரையாகும். இதுக்கு இங்க வந்து இங்கிலீஷ்ல தான் இதுக்கான ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் இருக்கு. ரைஸ் ஹஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரைஸ் ஹஸ்கோட இன்னொரு நேம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாஃப். அதை வந்து சாஃப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த ஹஸ்கை வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது, இதை வந்து பல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. கட்டுமான பொருள்கள் ஃபர்ஸ்ட், உரமாக யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட், மின்காப்பு பொருளாகவும் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறதை வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எக்ஸாம் ஓரியன்டாக வந்து இது ஒரு மீடியம் லெவல் கொஸ்டின். ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும் எதை வந்து நெக்லெக்ட் பண்ணணும், எதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் கண்டினியூஸாக வந்து ஒரு 30 to 40 days பண்ணும்போது ஃபுல் சயின்ஸில் நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக போய் நீங்கள் வந்து எக்ஸாம்ஸை போய் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆர்ஓ. இது என்னன்னு தெரியும் எல்லாருக்குமே, ஆர்ஓ வாட்டர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த ஆர்ஓவோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாருங்கள், ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்ன்னு சொல்லுவோம். இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கமர்ஷியல் வாட்டரை வந்து ஆனால் வந்து நம்ம குடிக்கிற தண்ணியாக மாற்றி அதில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ், அதில் வந்து கலப்படம் ஏதாவது நடந்துருச்சுன்னா அதையும் வந்து கன்வெர்ட் பண்ணி குடிக்கிற தன்மை கொண்டு வரது பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஆர்ஓ வாட்டர்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். ஒரு மிஷின் வந்து வீட்டில் வச்சுருப்போம், பைப்பை வந்து அதில் கனெக்ட் பண்ணி அந்த ஆர்ஓ மிஷின் மூலமாக வந்து குடிக்கிற தண்ணியாக கன்வெர்ட் பண்ணுறோம்ல, அதை வந்து ஆர்ஓ மிஷின் சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். இந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் மூலமாக என்னென்னு பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரிமூவிங் impurities from the water to make it potable. குடிக்கும் தன்மைக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு கான்செப்ட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அடுத்த கான்செப்ட், ஸோ இது ஒரு முக்கியமான கான்செப்ட். இது ஒரு நல்ல ஒரு 1 மார்க்காக கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. த லீவ்ஸ் ஆஃப் விக்டோரியா அமேசானிகா, அதாவது விக்டோரியா அமேசானிகா அப்படின்னு சொல்லுவோம் ஒரு தாவர இலைய. இதுக்கு வந்து என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அல்லி ராணி அப்படின்னு வந்து நம்ம தமிழில் சொல்லுவோம். இது வந்து ஒரு பெரிய ஒரு மல்லிப்பூ வகை. இது வந்து இந்த குளத்துல பெருசாக இருக்கும். அதோட பிக்சர் தான் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். இதுதான் இருக்கிறதுலே செகண்ட் லார்ஜஸ்ட் லில்லி. மல்லின்னு சொல்லியிருப்பேன், இட் இஸ் லில்லி கான்செப்ட். செகண்ட் லார்ஜஸ்ட் லில்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விக்டோரியா அமேசானிகா தான் வந்து இருக்கிறதுலே செகண்ட் பிக்கஸ்ட் லில்லி கான்செப்ட். அதாவது லில்லிலே இருக்கிறதுலே செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்பீசிஸ் வந்து என்னன்னா விக்டோரியா அமேசானிகா அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நைல், இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கங்கா ரிவர். சார், நைல் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்ட். இட் இஸ் 6650 kilometers லாங். உலகில் மிக நீளமான நதி நைல் நதியாகும். அது வந்து நைல் நதியாகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது எந்த கான்டினென்ட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டத்தில் வந்து இருக்கு. செகண்ட், இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை ஆகும். இதன் நீளம் வந்து 2525 kilometers அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 6650. ஸோ கிட்டத்தட்ட பாருங்க 3 மடங்கு பெருசு. கங்காவோட 3 மடங்கு பெருசு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நைல் ரிவர். ஸோ இதுல இருந்து ஒரு முக்கியமான கேள்வி உங்களுக்கு, இந்தியன் நைல் அப்படின்னு சொல்ற ரிவர் பேர் என்ன அப்படின்னா, அந்த இந்தியன் நைல் வந்து வேற எதுவும் கிடையாது, இண்டஸ் ரிவர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருக்கோம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல. அந்த இண்டஸ் ரிவர் தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் நைல் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். இண்டஸ் வேலி ரிலேட்டடாக வந்து ஒரு சூப்பரான வீடியோ வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கோம். அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அந்த இதுக்கான வீடியோ வந்து நமக்கான டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இது ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்ம பாக்ஸ் கொஸ்டின்ஸ் படிக்க ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து சயின்ஸ் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இது ரொம்பவே வந்து தேவையில்லாத ஒரு கான்செப்ட். இது வந்து எக்ஸாமுக்கு தேவையில்லை, பட் அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தாமரையின் இலை காம்பில் உள்ள காற்று இடைவேளைகள் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவை நீரில் மிதக்க உதவுகின்றன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
தாமரையின் இலை காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் அவை நீரில் மிதக்க உதவுகின்றன அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏர் ஸ்பேசஸ் இன் ஸ்டெம்ஸ் அண்ட் petioles ஆஃப் லோட்டஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் ஃப்ளோட்டிங் இன் வாட்டர். இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இது தேவைப்படாது. நெக்ஸ்ட் இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து எக்ஸாம் ஓரியன்டாக வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து தேவைப்படாது, பட் இந்த செகண்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ்வு தாவரங்கள் மாஸ்கள் மற்றும் லிவர்வோர்ட்ஸ் ஆகும். அதாவது மாசஸ் மற்றும் லிவர்வோர்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து ரொம்பவே வந்து சிம்பிளான கான்செப்ட். இது வந்து எக்ஸாம்ல கேட்க வாய்ப்புகள் இல்லை. பட் நெக்ஸ்ட் கான்செப்ட் பாருங்க, தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் மலைக்காடுகள் உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை உற்பத்தி செய்கின்றன. 50% வந்து ஆக்சிஜன் கொடுக்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தி அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் தான் வந்து கொடுத்துட்டு இருக்கு. இது எங்க இருக்குன்னு பாருங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான 1 மார்க். சவுத் அமெரிக்கால வந்து இருக்கு. இதெல்லாம் ஜிகே கொஸ்டின்ஸ்ல வந்து குரூப் 4ல வந்து கேட்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தமிழ்ல கரெக்டாக சொல்லிடுவாங்க, சோஷியல் சயின்ஸ் சொல்லிடுவாங்க, ஜிகே கொஸ்டின்ஸ்ல சிக்கிப்பாங்க. இந்த மாதிரி ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரியான பாக்ஸ் கொஸ்டின்ஸ்ல தான் கேட்குறாங்க. த அமேசான் ரிவர் ஃபாரஸ்ட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கால வந்து இருக்கு, தென் அமெரிக்கால வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கான்செப்டுக்குள்ள போவோம். ஸோ இதில் பாருங்க, ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. இதுக்கான இங்கிலீஷ் வெர்ஷன் என்னன்னா தி வேர்ல்ட் ஹேபிடேட் டே. இது வந்து அக்டோபர் 1 வந்து நம்ம வந்து கொண்டாடிட்டு வரோம். இதுக்கான 2023க்கான தீம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட். ஸோ இந்த நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கானது தான். பட் வந்து இதுக்கு வந்து நம்ம எக்ஸாம் ஓரியன்டாக பார்க்கணுமான்னு கேட்டால் தேவையில்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திருப்பியும் சொல்கிறேன், தேவையில்லை பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பேம்பூ இஸ் ஒன் ஆஃப் தி ஃபாஸ்ட் க்ரோயிங் பிளான்ட்ஸ் டியூரிங் தி ஆக்டிவ் க்ரோயிங் ஃபேஸ். இந்த ஆக்டிவ் க்ரோயிங் ஃபேஸ் அதாவது வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் மூங்கில் ஆகும். அப்படின்றப்போ இந்த ஆக்டிவ் ஃபேஸ் அப்படின்னு என்னன்னா அப்போதான் வந்து என்ன ஆகணும், முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து க்ரோத் அடையும். வேர் வந்து அதாவது வந்து ரூட்ஸ், ஸ்டெம்ஸ், லீவ்ஸ்லாம் வந்து வேகமாக வந்து வளர ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேம்புவோட ஆக்டிவ் க்ரோத் ஃபேஸ். இதில் அதிக வளர்ச்சி காட்டுற எந்த பிளான்ட் காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பேம்பு, அதாவது மூங்கில் தான் வந்து அதிக வேகத்தை வந்து காட்டுது. எந்த நிலையில்னு பார்த்தீங்கன்னா வளரும் பருவ நிலையில். இது ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ மூவிங் ஆன் வித் தி நெக்ஸ்ட் கான்செப்ட். இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த ஜுராங் பேர்ட்ஸ் பார்க் அப்படின்றது வந்து எந்த இடத்துல இருக்குன்னா சிங்கப்பூரில் இருக்குன்றதை மட்டும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது சிங்கப்பூரில் உள்ள ஜுராங் பறவைகள் அப்படின்றத பூங்காவில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதாவது சிங்கப்பூரில் உள்ள ஜுராங் பறவைகள் பூங்கா எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜுராங் பறவைகள் பூங்கான்னு உங்கள்கிட்ட வந்து ஒரு ஜிகே கொஸ்டின் கேட்டாலோ டக்குன்னு வந்து நீங்கள் சிங்கப்பூரை வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான கொஸ்டின். இதில் வந்து ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க. என்ன கான்செப்ட்னு பாருங்க. பருவ மாறுபாட்டின் காரணமாக விலங்குகள் ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு செல்வதை வலசை போதல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த கான்செப்ட் என்னன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து சீசன் கிளைமேட் மாறுறதுனால ஒரு பறவை வந்து பறந்து போகுதுன்னா அதுக்கான பேர் என்னன்னு சொல்றாங்க பாருங்க, வலசை போதல், அதாவது மைக்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மைக்ரேஷன் கான்செப்ட் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து சாங்சுரிஸ்ன்னு சொல்லுவோம், பேர்ட் சாங்சுரிஸ். அதில் முக்கியமான சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. வேடந்தாங்கல், கொடியக்கரை, அது மட்டும் இல்லாமல் கூடங்குளம். இது 3 விஷயங்களை வந்து நம்ம இடத்துல வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 3 வேர்ல்டு தமிழ்நாடு பேர்ட் சாங்சுரிஸை வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தமிழ்நாடு பேர்ட் சாங்சுரிஸில் இம்பார்ட்டண்ட்டான 3 இது வேடந்தாங்கல், கொடியக்கரை, கூடங்குளம். இது 3மே வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மூவிங் ஆன் வித் தி நெக்ஸ்ட் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் வந்து ஒரு ஜிகே ரிலேட்டடான கான்செப்ட் தான். கங்காரு எலி எப்பொழுதும் நீர் அருந்துவதே இல்லை. இது வந்து ஒரு ஜிகே ஃபேக்ட். அதை விட இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். கங்காரு எலின்னு ஒரு எலி இருக்குது, அது தண்ணீரே குடிக்காது. அப்போ தண்ணீருக்கு என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா அது தான் உண்ணும் விதைகளிலிருந்து நீரை பெறுகிறது. அதாவது இட் அப்டைன்ஸ் த ரெக்வயர்டு வாட்டர் ஃப்ரம் த சீட் இட் ஈட்ஸ். அது சாப்பிட்ற அந்த சீடு இருக்குல்ல, விதைகள் மூலமாகவே அதில் இருக்கிற தண்ணீரை வந்து அது வந்து அருந்திக்குதான். ஸோ இது வந்து நேரடியாக போய் தண்ணீரை குடிக்காது. அது என்ன பிராணின்னு பார்த்தீங்கன்னா தி கங்காரு எலி அப்படின்னு வந்து சொல்லுவோம். கங்காரு எலி பற்றி நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீல்கிரி தார். த மவுண்டன் கோட் நேம்லி நீல்கிரி தார் கேன் ஃபைண்ட் ஸ்மால் ஸ்பேசஸ் ஆன் த ராக் டு கிளைம் வித் ஈஸ் அண்ட் கீப்ஸ் இட்ஸ் பேலன்ஸ் இன் ஃபீட்.
ஸோ இந்த ராக் கிளைம்பிங் கோட்டு தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா நீலகிரி தார். இந்த நீலகிரி தாரை பற்றி நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். நீலகிரி தாருன்றது தமிழ்நாடோட ஸ்டேட் அனிமல். இந்த ஸ்டேட் அனிமல் என்னன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க். தமிழ்நாடு ஸ்டேட் அனிமல் என்னன்னா நீலகிரி தார் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மூவிங் ஆன் வித் தி நெக்ஸ்ட் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டை பாருங்கள். சோயாபீன் இஸ் தி ஹைலி ரிச் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். நம்மளோட சீரீஸ் பேரும் வந்து ப்ரோட்டீன் சீரீஸ் தான். ஸோ சீரீஸில் வந்து நம்ம இப்போ ப்ரோட்டீனை பற்றி பார்க்குறோம். இந்த ப்ரோட்டீனை வந்து கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய மல்டர் அப்படின்றவர் தான் வந்து இதை வந்து கண்டுபிடிப்பார். இதில் ஒரு ஹையஸ்ட் வெஜிடேரியன் ரிசோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோயாபீன்ஸ். வெஜிடேபிள்லே வந்து அதிகமாக ப்ரோட்டீன் வச்சுருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோயாபீன்ஸ். ஸோ அதிகமான புரதம் உள்ள உணவு சோயாபீன்ஸ் ஆகும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். 80% ஆஃப் மொரிங்கா லீவ்ஸ், அதாவது 80% மொரிங்கா லீவ்ஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது, அது வந்து முருங்கைக்கீரையை தான் வந்து நம்ம வந்து சொல்கிறோம். உலகில் 80% முருங்கைக்கீரை வந்து உற்பத்தி இந்தியாவில் தான் உள்ளது. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 1 மார்க். ஸோ இந்தியான்னு வந்துட்டாலே நம்ம ஃபஸ்ட் 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்தியா எதில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்குது? மில்க் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ஃபஸ்ட். செகண்ட் வந்து சுகர் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ஃபஸ்ட். ஆனால் வீட் அப்படின்னு வரும்போது அதில் ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா. ஸோ அதில் வந்து நம்ம வந்து இந்தியா வந்து ஃபஸ்ட்டுன்னு சொல்லிடக்கூடாது, இந்தியா வந்து அதில் வந்து செகண்ட். அதே மாதிரி மைக்கான்னு சொல்லுவோம், இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ண மைக்கா ஷீட்ஸில் வந்து இந்தியா வந்து 8வது இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு அதுலேயும் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். India has the second largest number of obese children in the world after China. திருப்பி வந்து ஒரு ரேங்கிங், இந்தியாவோட ரேங்கிங் கேட்டுக்கோங்க. சமீபத்தில் இந்தியாவில் நடத்தப்பட்ட ஆய்வின்படி 14.4 மில்லியன் குழந்தைகள் உடல் பருவமுடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வகையில் இந்தியா சீனாவிற்கு அடுத்ததாக அதிக எண்ணிக்கையில் உடல் பருமன் உடையவர்களை கொண்ட நாடுகளில் 2வது இடத்தில் உள்ளது. ஸோ ஒபீஸ் சில்ட்ரன், அதாவது உடல் பருமன் உள்ள குழந்தைகளில் வந்து செகண்ட் ரேங்கிங்கில் வந்து யார் இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அவங்க வந்து இருக்கும். ஸோ இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மூவிங் ஆன் வித் தி நெக்ஸ்ட் கொஸ்டின். நோய் என்பது குறிப்பிட்டப்பட்ட அடையாளங்கள் மற்றும் அறிகுறிகளை கொண்ட ஒரு உடல் செயலியல் நிகழ்வு ஆகும். Disease is a definite pathological process having a characteristic set of signs and symptoms. ஸோ இதில் 2 விஷயம் வந்து பார்க்குறோம். ஒன்று வந்து நோய், இன்னொன்று வந்து கோளாறு. ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நோயின்னு வந்துட்டா கேன்சர் ஒரு நோய், ஆஸ்துமா வந்து ஒரு நோய். பட் அதே இது வந்து கோளாறுன்னு வரும்போது அதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது டிப்ரெஷன். அதாவது நம்ம மனசு வந்து தளர விடுற அந்த நேரம் டிப்ரெஷன் உச்சக்கட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிப்ரெஷன்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோளாறு அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த கோளாறுகளில் வந்து 2 டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. நோயின்றது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டெஃபினைட் பேத்தாலஜிக்கல் ப்ராசஸ் மூலமாக நடக்கும். அதே இது டிஸார்டர்ன்ற அப்நார்மாலிட்டிஸ் இன் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம யோசிக்கிறோம், அது நல்லா சிந்திக்கிறோம், இப்போ மூளை வந்து நல்லா வேலை பார்க்குது. அதே மாதிரி அந்த மூளையோட அந்த அப்நார்மாலிட்டிக்கு போகும்போது நமக்கு டிப்ரெஷன் ஏற்படும் போது அது நடக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டிசீஸ்னா என்ன, டிஸார்டர்னா என்னன்ற 2 கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இதை நல்லாவே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். இப்போ டிசீஸ்ன்ற இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிஸார்டர் அப்படின்னு வந்து போட்டுருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, டிஸார்டர் இஸ் அ டெஃபினைட் பேத்தாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டும், இதில் வந்து டிஸார்டர் இருக்கிற இடத்துல டிசீஸ் அப்படின்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ஆகுனா அதுக்கான கான்செப்டை நீங்கள் புரிஞ்சிக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான 1 மார்க் வந்து போயிடும். ஸோ மூவிங் ஆன் வித் தி நெக்ஸ்ட் கான்செப்ட். A virus that contains RNA instead of a DNA is called as retrovirus. இது நல்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேர். ஸோ இதை வந்து நல்லாவே நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரெட்ரோவைரஸ் அப்படின்ற கான்செப்டை நல்லாவே புரிஞ்சு வச்சுக்கோங்க. A virus that contains RNA instead of DNA is called as retrovirus. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரிவிஷன் சீரீஸ்லேயும் வந்து இதை வந்து நாங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 1 மார்க். நெக்ஸ்ட் ENIAC, இதுதான் இருக்கிறது லாஸ்ட் கொஸ்டின். 6th term 1ல் இருக்கிற லாஸ்ட் பாக்ஸ் கொஸ்டின் இதுதான். இதை வந்து நல்லா பாருங்கள். ENIAC, எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டிகிரேட்டர் அண்ட் கம்ப்யூட்டர். இன்டகிரேட்டர் அண்ட் கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர். இன்ட்ரடியூஸ் இந்த இயர் 1946. 1946ல் கொண்டு வரப்பட்ட ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் என்னன்னா இந்த ENIAC அப்படின்றது தான். இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து 1 மார்க்ஸில் கேட்பாங்க. எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கம்ப்யூட்டர். ஸோ இன்னைக்கு இந்த ப்ரோட்டீன் சீரீஸ் மூலமாக சயின்ஸில் 6th term இருக்கிற எல்லா பாக்ஸ் கொஸ்டின்ஸும் வந்து பார்த்தாச்சு. அடுத்து 6th term 2 term 3ன்னு சொல்லி 10th வரைக்கும் நம்ம வந்து வரிசையாக வந்து இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உஸ்தாதின் அகாடமிக்கு வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 6th term 2 and term 3 வந்து அதோட பாக்ஸ் கொஸ்டின் வந்து 1 by 1 இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா பாக்ஸ் கொஸ்டினோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இன் குரூப் 4 வந்து பாக்ஸ் கொஸ்டின்ஸை படித்தாலே நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். அப்படிப்பட்ட பாக்ஸ் கொஸ்டின்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு இது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா போரோசிலிகேட் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். போரோசிலிகேட் கிளாஸ் அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட கிச்சன்லேயும் சரி இல்லைனா லெபார்ட்ரிஸில் பீக்கர்ஸ் அப்படிலாம் வந்து நம்ம கெமிஸ்ட்ரி லேபில் வந்து பார்த்துருப்போம். அந்த கிளாஸஸ்லாம் வந்து நம்ம சூடு பண்ணுவோம் நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சால்ட் வச்சு அதை வந்து நம்ம சூடு பண்ணுவோம் பீக்கர் டெஸ்ட் டியூப்ஸ் எல்லாமே. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டை வந்து தாங்கிறதுக்காக வந்து கொண்டு வரப்பட்ட கிளாஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா த போரோசிலிகேட் கேஸ். அதாவது சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி பொருள்கள் போரோசிலிகேட் கண்ணாடியால், அதாவது இதுக்கு இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைரெக்ஸ் கண்ணாடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, பைரெக்ஸ் கிளாஸ். இதோட மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா போரோசிலிகேட் கிளாஸ் டு நாட் எக்ஸ்பேண்ட் மச் ஆன் பீயிங் ஹீட்டட். அதாவது எவ்வளோ ஹீட் பண்ணுறோமோ அது வந்து அவ்வளோவா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஸோ தட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதில் கிராக்ஸ் வந்து உருவாகாமல் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரியான போரோசிலிகேட் கிளாஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் கொஸ்டின். சரி, நெக்ஸ்ட் கான்செப்ட் எதுன்னு பற்றி பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஈல். இது வந்து அவ்வளோவா இம்பார்ட்டண்ட்டானு கேட்டிங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் இல்லை. இது என்ன எலக்ட்ரிக் ஈல் வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து பாஸ் பண்ணுன்ற ஒரு சின்ன கான்செப்ட் தான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், வாட்டர் இஸ் நோன் ஆஸ் தி யூனிவர்சல் சால்வெண்ட். அதாவது நீர் ஒரு பொது கரைப்பான், அது பெரும்பாலான பொருள்களை கரைக்கிறது. ஸோ இது வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினை வந்து கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் வாட்டர்ன்ற இடத்துல வந்து ஆயிலை வந்து வச்சுருவாங்க. அதாவது தண்ணீர்ன்ற இடத்துல வந்துட்டு எண்ணெய் அப்படி வந்து சேர்த்து எண்ணெய் ஒரு பொது கரைப்பான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னா அது வந்து ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் வந்து இந்த பாக்ஸ்லேருந்து தான் வந்து மேக்ஸிமம் வந்து குரூப் 4 வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் டாபிக். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது. இது எதை பற்றி பேசுறதுன்னு பார்த்தீங்கன்னா உலர் பனிக்கட்டி பற்றி பேசுது. அதாவது இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் தி ட்ரை ஐஸ். இந்த ட்ரை ஐஸ் எதுலேருந்து ஃபார்ம் பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு CO2வால் தான் வந்து இது வந்து ஃபார்ம் பண்ணப்படுது. அது எத்தனை டிகிரி செல்சியஸ்லன்னு பார்த்தீங்கன்னா -57 டிகிரி செல்சியஸில் அதை வந்து கூல் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை ஐஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ட்ரை ஐஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஐஸ் இஸ் யூஸ்ட் இன் ட்ரக்ஸ் ஆர் ஃப்ரைட் கார்ஸ் ஃபார் ரெஃப்ரிஜரேட்டிங் பெரிஷபிள் ஐட்டம்ஸ். அதாவது இப்போ வந்து ஒரு பெரிஷபிள் ஐட்டம் ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா யோசிச்சு பாருங்கள், மீனெல்லாம் இப்போ வந்து ஒரு ஐஸ் கட்டியில் வச்சு கொண்டு போகிறாங்க. அது என்ன ஐஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஐஸை தான் வந்து வச்சு அதை வந்து மீன் வந்து கெட்டு போகாமல் கொண்டு போகிறாங்க. இந்த கெட்டு போகிற பொருட்களை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பெரிஷபிள் ஐட்டம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் ஒன். இப்போ அடுத்த கான்செப்ட் போகலாம். இப்போ அடுத்த கான்செப்ட் என்னன்னு பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். பாருங்கள், செல்லின் அளவிற்கும் உயிரினத்தின் அளவிற்கும் யாதொரு தொடர்பும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு எதையும் கம்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யானையோட செல்லையும் சுண்டலியோட செல்லையும் சுண்டலியின் செல்லையும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணுறாங்க. யானை வந்து ரொம்ப பெருசு, எலி வந்து சிறுசு. அப்போ எலியோட செல் வந்து சிறுசாக தான் இருக்கணும், யானையோட செல் வந்து பெருசாக தான் இருக்கணும் அப்படின்ற கான்செப்ட் இல்லை. செல்லு வந்து அதோட உயிரினத்தின் அளவை பொறுத்து கிடையாது அப்படின்றது தான் இதில் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா செல்லின் அளவிற்கும் உயிரினத்தின் அளவிற்கும் யாரோட தொடர்பும் இல்லை அப்படின்னு தான் வந்து ஆன்சர் வந்து வரும். தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அது முழுக்க தப்பு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 1 மார்க். ஸோ மூவிங் ஆன் வித் தி நெக்ஸ்ட் கான்செப்ட். நெக்ஸ்ட் கான்செப்ட் பாருங்க, இது ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கொஸ்டின். ஜஸ்ட் ரீட் பண்ணுறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்ராக்சிமேட் நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் த ஹியூமன் பாடி இஸ் 3.7 × 10⁻13. இதை மட்டும் நல்லா வந்து மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் மக்கப் புரிஞ்சு படிக்கணும், மக்கப்பு பண்ண தெரியணும். இது ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து குரூப் 4 எக்ஸாமை வந்து கிளியர் பண்ண முடியும். when it comes to group 1 மோஸ்ட் ஆஃப் த இதுக்கு வந்து நீங்கள் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். when it comes to group 4 நீங்கள் வந்து 70% கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த 30% உங்களால் வந்து மக்கப் பண்ண முடியும். ஸோ அந்த மக்கப்பிங் செக்ஷனில் வந்துட்டு இது ஒரு சின்ன பாயிண்ட். 3.7 × 10⁻13 அப்ராக்சிமேட் நம்பர் ஆஃப் செல்ஸ் in the human body is 3.7 × 10⁻13. இதை வந்து எக்ஸாம்ஸில் வந்து ஆப்ஷன்ஸாக கொடுக்க மாட்டாங்க, இதை தான் கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் டாபிக். ஸோ இதில் வந்து 2 கான்செப்ட், ஒன்று வந்து ஸ்டெப்ஸ், இன்னொன்று வந்து ஃபெமூர், தை போன்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதில் என்ன கான்செப்ட்னா 2 வகையான போனை வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. எது இருக்கிறதுலே சிறுசு, எது இருக்கிறதுலே பெருசு. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.
நமது உடலில் காணப்படும் எலும்புகளில் மிகச்சிறியது நமது உள்காதில் உள்ள அங்க அடிவி, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தமிழ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கவடி அப்படின்னு வந்து சொல்லுவோம். எலும்பு ஆகும். இது 2.8 மில்லிமீட்டர் மட்டுமே நீளம் உடையது. அடுத்த கான்செப்ட் 2. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஸ்டேப்ஸ் தான் சிறுசுன்னு தெரியணும். எவ்வளோ சிறுசுன்னு கேட்டாங்கன்னா 2.8 மில்லிமீட்டர், சென்டிமீட்டர்னு கூட கொடுப்பாங்க, மில்லிமீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நமது உடலின் நீளமான எலும்பு தொடை எலும்பு ஆகும். தொடை எலும்பு தான் இருக்கிறதுல பெரிய நீளமான ஒரு எலும்பா நம்ம வந்து பார்க்குறோம். அதோட இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபெமுர். அதோட இன்னொரு நேம் வந்து ஃபெமுர். ஸோ ஸ்மாலஸ்ட் போன் எதுன்னு கேட்டாங்கன்னா ஸ்டேப்ஸ், which is the longest bone அப்படின்னு கேட்டாங்கன்னா it is femur, and the smallest ஓட சைஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, it is 2.8 மில்லிமீட்டர். அதாவது 2.8 மில்லிமீட்டர்ன்றதை நீங்கள் நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் கான்செப்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. நியூ பார்ன் பேபி, ஒரு புதுசாக வந்து ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு வந்து 300 போன்ஸ் வந்து இருக்கும். பட் அடல்ட், அதாவது 18 வயசுக்கு மேலே ஆகும்போது நம்மக்கிட்ட எவ்வளோ போன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 206 போன்ஸ். ஸோ பிறக்கிற குழந்தைக்கு தான் அதிகமான போன்ஸ் வந்து எண்ணிக்கையில் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் பாக்ஸ் கொஸ்டின். ஸோ இந்த பாக்ஸ் கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிள். இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து தேவைப்படாது. பட் இதை நீங்கள் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈச் லங் ஹேஸ் அபவுட் 300 மில்லியன் ஹேர் சாக்ஸ் ஆர் ஆல்வியோலி. ஸோ இந்த ஹேர் சாக்ஸோட இன்னொரு நேம் தான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்வியோலி. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மற்றபடி இதில் எந்த கான்செப்டும் தேவையான்னு கேட்டால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை. ஏர் சாக்ஸோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆல்வியோலி அப்படின்ற கான்செப்ட் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. யார்னிங் ஹெல்ப்ஸ் அஸ் டு டேக் இன் மோர் அமௌண்ட் ஆஃப் O2 அண்ட் கிவ் அவுட் CO2. ஸோ நம்ம கொட்டாய் விடுறோம்னா நமக்கு நிறைய ஆக்சிஜன் வந்து தேவைப்படுதுன்றதுக்காக தான் மோஸ்ட்லி வந்து யார்னிங்ன்ற ஒரு இது மெக்கானிசம் வந்து ஒர்க் ஆகுது. நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்படும் போது நம்மளுக்கு கொட்டாய் வரும். கொட்டாய் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா O2 வந்து நிறைய இன்டேக் பண்ணுவோம், CO2 வந்து வெளியேற்றுவோம். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா யார்னிங் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மூவிங் ஆன் வித் தி நெக்ஸ்ட் கான்செப்ட். ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்ப சிம்பிள். அதாவது எல்லாருக்குமே தெரியும் காந்தத்தின் திசை காட்டும் பண்பு. ஒரு காந்தம் இருக்குன்னா அதை வந்து காம்பஸில் வச்சு நம்ம வந்து டைரக்ஷன்ஸ் கண்டுபிடிப்போம். இதை வந்து 800 இயர்ஸ், அதாவது 800 வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து சைனீஸ் வந்து டிஸ்கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பாக்ஸ் கொஸ்டின்லேருந்து கேட்க போகிற ஒரே கேள்வி என்னென்னா, அது எது ரிலேட்டடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரிலேட்டட் டு டைரக்ஷன், நார்த் சவுத் டைரக்ஷன். அதாவது ஒரு சைனீஸ் என்ன டிஸ்கவர் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வந்து ஒரு காம்பஸ் வந்து நம்ம லோட் பண்ணியிருக்கோம், அதை வந்து நம்ம அசைச்சு விட்டுட்டு அது கரெக்டாக வந்து ஸ்டாப் ஆகிற இடம் எங்கே இருக்கும், எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நார்த் சவுத் டைரக்ஷனில் தான் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ரெஸ்ட் ஸ்டேஜில் இருக்கும், ரெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு காந்தத்தை வைக்கிறோம், அது ரெஸ்ட் ஸ்டேஜில் இருக்குன்னா அது எந்த டைரக்ஷனை பார்த்துருக்கும், நார்த்லேருந்து சவுத்துக்கு தான் வந்து இருக்குன்றதை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கான்செப்ட் வந்து நம்ம போவோம். இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் பாக்ஸ் கொஸ்டின் இல்லாத எந்த ஒரு கொஸ்டின் பேப்பரும் இல்லை ஃபார் குரூப் 4. ஸோ குரூப் 4 கிளியர் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு பாக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே தரவு பண்ணணும். நீங்கள் புக் ஃபுல்லாக படிக்கிறீங்களோ இல்லையோ, பாக்ஸ் கொஸ்டினை வந்து எல்லா ஸ்டாண்டர்ட்ஸும் வந்து கவர் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு அது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மூவிங் வித் த நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த கான்செப்ட் என்னன்னு கேளுங்க. வாட்டர் வந்து கடலில் வந்து சேரும். இப்போ மழை நீராக வருது, கடல்லையோ இல்லை ஆற்றுலையோ வந்து கடைசியாக எங்கே போய் சேரும், ஒரு கடலில் போய் சேருகிறது. அப்போ கடலில் வந்து என்ன தண்ணி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும், உப்பு தண்ணி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த உப்பு தண்ணி வந்து எப்படி வந்து உப்பாச்சுன்ற ஒரு சின்ன கான்செப்ட் தான் வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான்னு கேளுங்க. நீரானது மண்ணில் உள்ள உப்புகள் மற்றும் தாது பொருள்களை தன்னுடன் கரைத்து எடுத்து செல்கிறது. அதாவது மண்ணில் வந்து போகும்போது அதில் இருக்கிற மினரல்ஸ், அதில் இருக்கிற சால்ட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுதுன்னா அது அப்படியே கரைச்சி அதோட தண்ணீரோட சேர்த்து கொண்டு போய் கடைசி எங்கே போய் விழுதுன்னு பார்த்தீங்கன்னா கடலில் போய் விழுது. அப்போ கடலில் போய் உப்பு கலக்கும் போது என்ன ஆகும், ஃபஸ்ட்டு உப்பு வந்து அதிகமாகிடும். செகண்ட் என்னன்னு பாருங்கள், அதிக அளவு கரைப்பொருள் கரைந்துள்ள நீரினை நம்மால் பயன்படுத்தவோ அல்லது பருகவோ இயலாது. இத்தன்மைக்கு தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உப்பு நீர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சலைன் வாட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி, இதுக்கு இது மட்டும்தான் காரணமான்னு கேட்டால் இல்லை, இதில் இன்னொரு விஷயமும் வந்து இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலுக்கு அடியில் காணப்படும் எரிமலைகளும் கடல் நீருடன் உப்பினை சேர்க்கிறது.
இப்போ கடல் இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு தரைமட்டம் இருக்கும். அதில் வந்து வால்கனோஸ் இருக்கும்போது, அதாவது அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷில் வால்கனோஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வால்கனோஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து உப்பை வந்து எமிட் பண்ணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கடலோட தன்மை வந்து உப்பு கரிக்கிற மாதிரி மாறுறப்போ அதுக்கு தான் என்னன்னு சொல்லணும்னா உப்பு நீர் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ மூவிங் ஆன் வித் தி நெக்ஸ்ட் கான்செப்ட். ஸோ இப்போ அடுத்த கான்செப்ட் ரொம்பவே சிம்பிள், இது தேவைப்படாதது தான், பட் இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஜஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், வாட்டர் ஃப்ரீசஸ் அட் 0 டிகிரி செல்சியஸ். இது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டோட ஒரு பாக்ஸ் கொஸ்டினால ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் நெக்லெக்ட் பண்ணிடாதீங்க. பிகாஸ் இதுதான் வந்து உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்துட்டு அதாவது 10th 11th 12th போகும்போது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட், இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது என்ன பார்த்தீங்கன்னா 22 மார்ச்சில் தான் வந்து என்ன கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வாட்டர் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். ஸோ 2023 அதோட வேர்ல்டு வாட்டர் டேவோட தீம் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் டாபிக். ஸோ இதில் பாருங்கள் எதை பற்றி பேசியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இமயமலையை பற்றி பேசியிருப்பாங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ பட் இதில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 of the Asia's largest rivers flow from the Himalayas and the livelihoods has been given for a billion of people அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்றுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ நம்ம வந்து அடுத்த டாபிக் வந்து போவோம். ஸோ அடுத்த டாபிக் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அக்வாட்டிக் அனிமல்ஸ். அதுக்கு இங்கிலீஷில் வந்து அக்வாட்டிக் அனிமல்ஸ், தமிழில் வந்து நீர்வாழ் விலங்குகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் எதை பற்றி நம்ம பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பீன் டாக்ட் அபவுட் அ சாலிட் லேயர் ஆஃப் ஐஸ். என்னன்னா சாலிட் லேயர், அதாவது பனிக்காலங்களில் குளிர்ந்த நாடுகளில் ஏரிகள் மற்றும் குளங்கள் குளிர்ச்சி அடைந்து நீரின் மேற்பரப்பில் திண்ம நிலை பனிப்படலங்கள் உருவாகின்றன. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லணும்னா சாலிட் லேயர் ஆஃப் ஐஸ் இஸ் ஃபார்ம்ட் ஆன் தி டாப் ஆஃப் தி வாட்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ கீழெல்லாம் அப்போ ஏன் வந்து இன்னும் தண்ணீராகவே இருக்குது, முழுக்க ஐஸாக மாறலாம்ல அப்படின்னு வந்து சொல்லும்போது அதுக்கு தான் ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. மேலே வந்து ஐஸ் ஃபார்ம் ஆகும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஹீட், அந்த வெப்பநிலை வந்து உள்ளே வந்து சேர்ந்து நின்றுக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுதுன்னா அந்த ஹீட் வந்து அந்த தண்ணீரை வந்து ஃப்ரீஸ் ஆகாமல் அப்படியே தண்ணீர் நிலையிலேயே வந்து வச்சிருக்கு, ஐஸ் கட்டியாக மாறாமல். ஸோ உள்ளே இருக்கிற மீன்களால் அதனால தான் வந்து உயிரோடு இருக்க முடியுது அப்படின்னு வந்து ஒரு கான்செப்ட் வந்து இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மூவிங் ஆன் வித் தி நெக்ஸ்ட் பாக்ஸ் கொஸ்டின். ஸோ அடுத்த பாக்ஸ் கொஸ்டின் போகும்போது இதில் வந்து கூவம் இஸ் அன் எஸ்சுரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கூவம் ஒரு முகத்துவாரம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்சுரினா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீர்நிலங்கள் கடலை சந்திக்கும் ஈர நிலங்களுக்கு முகத்துவாரம் என்று பெயர். இம்பார்ட்டன்ட், இது ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். இது எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இங்கிலீஷ்லையும் சொல்கிறேன், எஸ்சுரிஸ் ஆர் வெட்லேண்ட்ஸ் வேர் வாட்டர் பாடிஸ் மீட் த சி. ஸோ இந்த எஸ்சுரிஸ் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னன்றது தெரிஞ்சுக்கணும். இப்போ தண்ணீர் வந்து கடலை சேர்ற அந்த இடத்துக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சுரிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ஃப்ரம் லேண்ட் மீட்டிங் தி சால்ட்டி சீ வாட்டர். அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் மழை பெஞ்சு அப்படியே தண்ணீர் வேகமாக வருது, வந்து ஏற்கனவே தண்ணீராக உப்பு தண்ணீராக இருக்கிற அதில் வந்து கலக்கிற இடத்த தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா எஸ்சுரிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை வந்து ரெண்டு விதமாக வந்து இதில் வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மூவிங் ஆன் வித் தி நெக்ஸ்ட் டாபிக். ஸோ அடுத்த டாபிக் போவோம். இந்த டாபிக் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் வெட்லேண்ட்ஸ் பற்றின மாதிரி தான். ஸ்வாம்ஸ் ஆர் வெட்லேண்ட்ஸ் தட் ஆர் ஃபாரஸ்டட். ஃபர்ஸ்ட் கான்செப்ட், சதுப்பு நிலங்கள் என்பவை ஈரப்பதம் நிறைந்த காடுகள் ஆகும். இதை வந்து நல்லாவே வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டை கேளுங்க, அவை பெரிய ஆறுகளை சார்ந்தோ அல்லது பெரிய ஏரிகளின் கரைகளிலோ காணப்படும். செகண்ட், சதுப்பு நில நீர், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். சதுப்பு நில நீர் வந்து நன்னீராகவோ உவர்ப்பு நீராகவோ அல்லது கடல் நீராகவோ இருக்கலாம். ஸோ வந்து ஒரு ஸ்வாம்ப் வந்து ஃப்ரெஷ் வாட்டராகவும் இருக்கலாம், சால்ட் வாட்டராகவும் இருக்கலாம், இல்லை பிராக்கிஷ் வாட்டராக கூட இருக்கலாம் அப்படின்றத வந்து இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிச்சாவரம் மேங்க்ரூவ்ஸ் இன் சிதம்பரம். பிச்சாவரம் மேங்க்ரூவ்ஸ் எங்கே இருக்குது பாருங்கள், சிதம்பரமில் இருக்குது. அண்ட் எக்ஸாம்பிள் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா முதுபெட். பள்ளிக்கரணை வெட்லேண்ட்ஸ் இது எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை. செம்பரபாக்கம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். இது எல்லாமே வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் வந்து கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து பியூர் ஜிகே கொஸ்டின்ஸ். இந்த ஜிகே கொஸ்டின்ஸும் வந்து நம்ம புக்ஸில் இருந்து தான் எடுப்பாங்க, பட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது இந்த மாதிரி இடத்துல இருந்து தான் கேட்குறாங்கன்னு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பிச்சாவரம் மேங்க்ரூவ்ஸ் வந்து சிதம்பரமில் இருக்குது, பள்ளிக்கரணை வெட்லேண்ட்ஸ் வந்து சென்னையில் இருக்குது,
செம்பரபாக்கம் வந்து காஞ்சிபுரம்ல இருக்கு. இது எல்லாமே வந்து இந்த ஸ்வாம்ஸ், அதாவது ஸ்வாம்ஸ் ஆர் வெட்லாண்ட்ஸ் தட் ஆர் ஃபாரஸ்டட் அப்படின்ற அந்த ஸ்வாம்ஸ் வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற சில ஸ்வாம்ஸை வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மூவிங் ஆன் வித் தி நெக்ஸ்ட் கான்செப்ட். ஓகே, இதில் வந்து எதை பற்றி பேசுகிறோன்னா மண்புழுக்கள். இந்த மண்புழுக்களை என்னென்னு வந்து சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா உழவனின் நண்பன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ மண்புழுக்கள் உயிரி கழிவுகள் அனைத்தையும் உணவாக உண்டு செரித்து வெளியேற்றுகின்றன. ஃபர்ஸ்ட், இத்தகைய மண் செழிப்பான தாவர வளர்ச்சிக்கு உதவுகிறது. அதனால தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இதை வந்து உழவனின் நண்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே சொல்கிறாங்கன்னு இங்கிலீஷ்லேயும் இருக்க சொல்கிறேன். earthworms take organic waste as food and produce compost castings. ஸோ அதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடியோட வளர்ச்சி வந்து ரொம்பவே வந்து அதிகமாகுது. ஸோ அதனால தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட், அதாவது உழவனின் நண்பன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் பாக்ஸ் கொஸ்டின். இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த வில்லியம் ஆஸ்பெட்டின் என்பவர் 1824 ஆண்டு முதலில் சிமெண்ட்டை கண்டுபிடித்தார். ஸோ இந்த சிமெண்ட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் ஆஸ்பெட்டின். இவர் வந்து 1824 வந்து கண்டுபிடிக்கிறாரு. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். அதுலேயும் முக்கியமாக எந்த இடத்தை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா போர்ட்லாண்டை வந்து சேர்ந்தவர். ஸோ இந்த போர்ட்லாண்டில் இருக்கிற சில கற்களை வந்து இது வந்து ரிசம்பிள் பண்ணுது அந்த சிமெண்ட்டை. ஸோ அதுக்கு என்ன பேர் முத வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா போர்ட்லாண்ட் சிமெண்ட் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஏன் வந்து பாதி இங்கிலீஷாகவும் பாதி தமிழ்லையும் வந்து நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் இங்கிலீஷில் ஃபாலோ பண்ணுறாங்க, சில பேர் தமிழில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக ரெண்டுலேயும் வந்து நான் மிக்ஸ் பண்ணி வந்து நடத்திட்டு இருக்கேன். ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கான்செப்ட். இப்போ அடுத்த வந்து பாக்ஸ் கொஸ்டினுக்கு வந்து போகலாம். ஸோ இதில் ரெண்டு விஷயம் வந்து பேசியிருக்காங்க. நிலவாழ் காட்சியகம் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெரரியம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். டெரரியம் இதுக்கு என்ன வந்து கான்செப்ட் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிலவாழ் உயிரினங்கள் மற்றும் தாவரங்களை பராமரிக்கும் இடம் அல்லது அமைப்பு நிலவாழ் காட்சியகம் டெரரியம் எனப்படும். ஸோ இப்போ எல்லாருக்குமே தெரியும் மீனுக்கு வந்து தண்ணீர் வச்சு அதுக்கு செடி வச்சு அது எல்லாத்தையும் கூப்பிட்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்வாரியம்னு தெரியும். அதே மாதிரி ஒரு பெரிய இடத்த அதுக்குன்னு ஒரு ஹீட்டு, அதுக்குன்னு ஒரு வெப்பநிலை, அதுக்குன்னு வந்து கிராஸ், அதுக்குன்னு ஒரு ஆக்சிஜன் லெவல், அப்படி எல்லாத்தையுமே செட் பண்ணி ஒரு இடத்த வந்து ஒரு அனிமலை போய் விடுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெரரியம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதில் ரெண்டு கான்செப்ட், ஒன்று வந்து டெரரியம், இன்னொன்று வந்து அக்வாரியம்ஸ். அக்வாரியம்ஸ் எல்லாருக்குமே தெரியும், அது வந்து அக்வாட்டிக் அனிமல்ஸ்க்கு வந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கான்செப்ட். ஸோ இப்போ அடுத்த பாக்ஸ் கொஸ்டினுக்கு போவோம். உலக உணவு தினம். இதில் சிம்பிளாக நான் சொல்கிறேன், இதில் வந்து வேர்ல்டு ஃபுட் டே எந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா October 16. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ த எய்ம் ஆஃப் செலிப்ரேஷன் ஆஃப் திஸ் டே இஸ் டு ப்ரொமோட் வேர்ல்டு வைட் அவேர்னஸ் அண்ட் ஆக்ஷன் ஃபார் தோஸ் ஹூ சஃபர் ஃப்ரம் ஹங்கர். இது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் டே இஸ் செலிப்ரேட்டட் பை த ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் தி யுனைடெட் நேஷன்ஸ், FAO. இந்த FAO அதோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டேட் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கான்செப்ட். உலகளவில் கனிகள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியில் இந்தியா 2ஆம் இடத்தை வகிக்கின்றது. இது வந்து புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ அப்டேட்டாக இருக்கணும் அப்படின்னா இது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கா செகண்ட் பிளேஸில் இருக்கா நீங்கள் கண்டுபிடிச்சி இன்றைக்கி வந்து இதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு புது விஷயத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்கிறாங்க. மில்க், சுகர் அதில் வந்து இந்தியா தான் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. வீட்டில் வந்து சைனா ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. மைக்காவில் வந்து இந்தியா 8th இருக்குது. ஸோ இது போன்ற பல டேட்டாஸ் வந்து நம்ம வந்து ஜாகிரஃபி ஆஃப் இந்தியா, அதாவது சோஷியல் ஜாகிரஃபியில் வந்து படிச்சுட்டே வருவோம். ஸோ அது ரிலேட்டடாக வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் அந்த பார்ட்டில் வந்து உங்களோட ரிவிஷன்ஸில் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கான்செப்ட். இந்தியாவில் மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், ஒடிசா, பீகார், உத்தரப்பிரதேசம், திரிபுரா மற்றும் மேகாலயா ஆகிய 7 மாநிலங்களில் சணல் அதாவது ஜூட் வந்து பயிரிடப்படுகின்றது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுலேயும் வந்து ரொம்ப முக்கியமாக 50% ஆஃப் இந்தியாவோட ஜூட் ப்ரொடக்ஷன் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் வந்து நடக்குது. அதாவது வெஸ்ட் பெங்காலில் வந்து நடக்குது. ஸோ இப்போ பாருங்கள், அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இங்கிலீஷில் வந்து பாலா ஸ்பினாச் அப்படின்னு சொல்லுவாங்க, பாலக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக வந்து ரொம்பவே முக்கியமாக வந்து எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரிலேட்டட் டு ஆஸ்டியோ ஆர்த்ரிட்டிஸ்.
ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். மூட்டு முடக்குவாதம் என்பது அனைத்து வயதினருக்கும் மூட்டு மற்றும் முழங்கால் பாதிப்பை ஏற்படுத்தும். இது எல்லாருக்கும் தெரியும், இது ஒரு டிசீஸ். இந்த நோய்க்கான மருந்தினை பாலக்கீரையிலிருந்து தற்போது மத்திய மருந்து ஆராய்ச்சி, இதே ஃபுல்லாக வாசிக்கிறேன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது CDRI, சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இது எங்கே பிளேஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லக்னோ. CDRI எங்கே பிளேஸ் ஆயிருக்குன்னா லக்னோ. இதோட விஞ்ஞானிகள் நானோ உருவாக்கத்தின் மூலம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உருவாக்கி உள்ளனர். அதாவது நானோ ஃபார்முலேஷன் மூலமாக இதை அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரிட்டிஸ் அப்படின்னா ஒரு மூட்டு வலி கொடுக்குற ஒரு நோய். அந்த நோய்க்கு அதோட டிசீஸ்க்கான மருந்து எதுலேருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாலக்கீரையிலேருந்து கண்டுபிடிக்கிறாங்க. யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா CDRI, சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், லக்னோ ஓட விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. அது என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நானோ டெக்னாலஜி. இந்த CDRI எங்கே இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா இட் இஸ் இன் லக்னோ. ஸோ மூவிங் ஆன் வித் தி நெக்ஸ்ட் கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்ப்போம். இமெயில் எக்ஸிஸ்டட் பிஃபோர் தி வேர்ல்டு வைட் வெப். இந்த வேர்ல்டு வைட் வெப்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வரதுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த இமெயில் அப்படின்றது எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். வேர்ல்டு வைட் வெப் அப்படின்னா www அப்படின்னு போடுவோம்ல, அந்த wwwோட ஃபுல் ஃபார்ம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் வெப். ஸோ மூவிங் ஆன் வித் தி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கான்செப்ட். கடைசியாக இருக்கிற பாக்ஸ் கொஸ்டின் 6th term 2லையும் term 3லையும் இருக்கிற கடைசி பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். The Open Source Initiative is an organization decided to promote open sourcing of softwares. இதில் நீங்கள் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுனால குரூப் 4 எக்ஸாமுக்கு ரொம்ப பெரிய பயன் இல்லை. பட் இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா the Open Source Initiative அப்படின்றதோட அப்ரிவியேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். OSI அப்படின்னு கேட்டு அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டாங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் இனிஷியேட்டிவ். ஸோ இன்றைக்கி நம்ம கிட்டத்தட்ட 25 பாக்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட 6th இருக்கிற எல்லா பாக்ஸ் கொஸ்டினையும் நம்ம தரவாக இப்போ இந்த ப்ரோட்டீன் சீரீஸ் மூலமாக படித்தாச்சு. ஸோ இப்போ அடுத்ததான் 7th 8th 9th 10th நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா 11th 12thலையும் இருக்கிற எல்லா பாக்ஸ் கொஸ்டினையும் இந்த வாட்டி சயின்ஸில் நம்ம கவர் பண்ணிட்டு தான் இந்த வாட்டி எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் வீடியோஸ் இன் உஸ்தாதின் அகாடமி. தேங்க்யூ.